திருச்சிற்றம்பலம் தில்லகம்பலம். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரியேஷு சர்வதா. ஓம் குபேர விநாயகாய நமஹ. சீதலே தம் ஜெகன்மாதா சீதலே தம் ஜெகத்பிதா சீதலே தம் ஜெகத்தாத்ரி சீதலாயி நமோ நமஹ. சீதலாயி சமர்ப்பகே சுற்பகர்த்தாயி தன்னோ மாரி பிரச்சோதயாய நமோ நமஹ. அன்பு சார்ந்து பக்தகோடி மெய்யன்பர், சேலம் மாவட்டம் சேலம் வட்டம் தாசனாக்கிப்பட்டி என்று சொல்லக்கூடிய புண்ணியமான சித்திரத்திலே பல நெடுங்காலமாக அருள்மிகு மாரியம்மன் நாம் படைத்து எங்களுக்கெல்லாம் தாயாகும் தந்தையாகும் குலதெய்வமாகும் குருவாகும் காவல் தெய்வமாகும் எழுந்தருளி எங்களுக்கெல்லாம் அருளங்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி சென்ற மங்களகரமான விசுவாச வருடத்திலே வைகாசி மாதத்திலே 25ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை கூடிய சுபயோக தினத்திலே எங்களுடைய பல சமுதாயத்தினுடைய பக்தர்களின் ஒத்துழைப்பாலும் கடுமையான முயற்சியினாலும் திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி விழாவானது இந்த பகுதியிலே அனைவரும் பாராட்டுகின்ற வகையிலே கிட்டத்தட்ட 5 நாட்களாக 3 நேர அன்னதான நிகழ்ச்சியோடு யாகசாலைகளை கிட்டத்தட்ட 20 ஆச்சாரியர்களுக்கு மேலாக 9 குண்டங்கள் அமைத்து சிறப்பான முறையிலே திருக்கூட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி விழாவானது சீரோடும் சிறப்போடு நடைபெற்று அதை தொடர்ந்து 24 நாட்கள் காலையும் மாலையும் 48 பூஜைகள் என்கின்ற வகையிலே மண்டல பூஜையானது சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று நேற்றுக்கு 24 நாள் ஆணி திருமஞ்சனம் ஒரு புண்ணியமான நாள். சிவபெருமானுக்கு சிதம்பர நடராஜர் புரிந்த ஒரு புண்ணியமான நாள்ல எங்களுடைய ஆலயத்துல தாய்மார்கள் சகோதரிகள் எல்லாம் ஒன்று கூடி ஆனந்தமாக பரிபூர்ணமாக 108 திருவிளக்கு பூஜை எல்லாம் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று அனைத்து தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் மங்கள பொருட்கள் எல்லாம் பிரசாதமாக கொடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட 10 கோடி பெருமக்கள் அன்னதானத்திலே கலந்து கொண்டு மிகவும் சிறப்பு செய்தார்கள். நேற்று புதன்கிழமை மாலை 7 மணிக்கு கிட்டத்தட்ட 11 மணி ஆச்சு அந்த பூஜை முடியிருக்கு. அதுபடுத்திவே அன்னைக்கு காலையில சரியாக 9 மணி அளவில் விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வாசனம், பஞ்சகவிய பூஜை மற்றும் 108 கலசங்கள் அம்பிகையை ஆவாகனம் செய்து 108 கலசங்கள் மற்றும் 108 பழம்புரி சங்குகள் அம்பிகையை ஆவாகனம் செய்து கலச பூஜையும் சங்கு பூஜையும் துர்காலட்சுமி சுரூபமாக விளங்கக்கூடிய மாரியம்மனுக்கு 3 பிரதான கலசங்கள் வைத்து கலச பூஜைகள் எல்லாம் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று யாகத்திலே பிரம்மாண்டமான யாகத்திலே காட்டிலே கிடைக்கக்கூடிய காய்கள் பட்டைகள் மலர்கள் வேர்கள் என்கின்ற வகையிலே விசேஷமான மூலிகைகள் எல்லாம் படைத்து பலகாரங்கள் வச்சரங்கள் கனிபதார்த்தங்கள் எல்லாம் படைத்து மாங்கல்ய தாரணம் எல்லாம் செய்து மகா பூர்ணாகுதியான நிறைவேற்று இப்பொழுது 108 சங்கு பூஜை 108 கலச பூஜை துர்காலட்சுமி சரஸ்வதி சுரூபமாக விளங்கும் அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி 3 கலசங்கள் எல்லாம் தீர்த்தாபிஷேகம் செய்து அனைத்து பக்த கோடி பெருமங்களுக்கும் கிடைக்கின்ற வகையிலே தீர்த்த பிரயோஜனம் எல்லாம் செய்யப்பட்டு விட்டன. இன்னும் சிறிது நேரத்திலே அலங்கார பூஜையானது நடைபெற்று கிட்டத்தட்ட ஒரு 3000 பேருக்கும் 10 கோடி பெருமக்களுக்கு எல்லாம் அன்னதானம் செய்ய இருக்கின்றோம். ஆகினாலே இந்த ஒரு அருப்பெரும் பாக்கியம் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக எங்கள் கோயில்ல ஒரு திருவிழா கிடையாது, ஒரு கும்பாபிஷேகம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு மகா நிகழ்வை அந்த அம்பிகையானவள் எங்களுடைய தாயானவள் மாரியம்மன் அவர்கள் இந்த அருமையான ஒரு வைபத்தை கொடுத்தால் கும்பாபிஷேகம் மண்டல பூஜை இதெல்லாம் நிவர்த்தி செய்து ஆனந்தமாக பரிபூர்ணமாக எந்த விதமான இடையூறுமின்றி நாங்கள் எல்லாரும் கோயில் ஆலய தர்மகர்த்தாக்கள் இந்த விழா சிறக்கிறதுக்கு ஆலய கோயில் நிர்வாகிகள் மற்றும் அனைத்து சமுதாயத்தினுடைய ஊர் பொதுமக்கள் அனைவரும் கூடித்தான் அந்த விசேஷம் நடந்தது. கடுமையான உழைப்புகள் கிட்டத்தட்ட 6 மாத காலங்களாக நம்முடைய குடும்ப பணிகள் எல்லாம் விட்டு நம்முடைய தாசனாக்கிப்பட்டி மாரியம்மனுடைய திருக்கூட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி விழா சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று எல்லாம் கடுமையான உழைத்து கும்பாபிஷேகம் மண்டல பூஜை எல்லாம் இன்னைக்கு நிறைவாயிடுச்சு. அதனாலே அம்பிகை ஆனவள் அனைத்து எல்லோருக்கும் கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தடைகள் வாராதவுடைய கல்வி செல்வம் நீண்டாகிலும் அறம் பொருள் இன்பம் வீடு என்று சொல்லக்கூடிய 4 வகை பேர்கள் எல்லாம் பெற்று வாழ்க்கையிலே பர சுக சௌபாக்கியம் எல்லாம் பெற்று பேரோடும் புகழோடும் பெருவாழ் வாழை எங்களுடைய குருமார்களை வேண்டிக் கொண்டு ஆசீர்வதிக்கின்றோம். நன்றி.